ஹலோ ஆல் டியூஸ்டே மார்னிங் அன்றைக்கி பசங்க நாங்கள் எல்லோரும் அம்மா வீட்டுக்கு வந்துட்டு பசங்களை அம்மா கிட்ட விட்டுட்டு நாங்கள் வந்து கடைக்கு ஷாப்பிங் வந்தாச்சு. ஸோ மளிகை ஜாமான் இது பண்ணிவிட்டு வாங்கினோன்னே எழுதிட்டு போனது என்னமோ 4 ஜாமான் தான் ஹஸ்பண்ட் எழுதினாங்க. ஆனால் நான் போனேன்னா எது தேவையில்லைன்னு பார்த்து எடுத்துட்டேன்னா அது வேறு இந்த ஒரு டைலாக்கை சொல்லிடுவாங்க, இதுக்கு தான் உன்னை கூட்டிகிட்டே வரக்கூடாதுன்றது, நிறையா எடுத்துருவேன் பொருளை அப்படின்னு. அதுக்காக என்ன பண்ணுறது, வீட்டுக்கு தேவையானது நம்ம தானே வாங்கணும். சரி உங்கள் வீட்லேயும் இப்படி தானா அப்படின்ட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வீட்டில் பசங்க இருக்கிறதுனால ஸ்நாக்ஸ் ஏதாவது வேணும்ன்ட்டே சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்ருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு வழியாக ஸ்நாக்ஸ் எல்லாமே இது பண்ணிவிட்டு பிஸ்கெட்டு எப்போயாவது தான், ரொம்ப ரேரு. பிள்ளைங்களுக்கு நான் அப்போலேருந்தே கொடுக்க மாட்டேன். ஆனால் எங்கள் அம்மாக்கிட்ட வாங்கி அவங்க சாப்பிட்ருவாங்க. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு நான் ஹஸ்பண்டு தங்கச்சி வந்து ஃபோன் வந்து அவங்க தங்கச்சி காலேஜ் படிக்கும் போது வாங்கினது அவங்க மாற்றிட்டாங்க. நாங்கள் 2 பேரும் அப்படியே தான் வச்சுருக்கோம். ஸோ டெம்பர் கிளாஸு கவரையும் மாற்றிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அம்மா வீட்டு பசங்களுக்கு அம்மா ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்.